ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்சர்ட் கமாண்டை பத்தி பார்க்க போறோம். இப்போ இன்சர்ட் கமாண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்சர்ட் இன்டு டிபிஓ டாட் எம்ப்ளாயி அப்படிங்கிறது சினானிம்ஸ். எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிளோட சினானிம் தான் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி ப்ராக்டிஸே நான் எடுத்துக்கிறேன் டேரெக்டா ஒரிஜினல் நேமே எடுத்துட்டு ஜஸ்ட் சும்மா என்டர். இதில் எம்ப்ளாயி ஐடி, ஓகேவா? எம்ப்ளாயி ஐடிங்கிற காலம், எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிற காலம், அப்புறம் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அதுவே கீழே வரிசையாக வரும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் சேலரி போட்டால் டவுன் ஆரோ ப்ளஸ் என்டர். அடுத்து சிட்டி டவுன் ஆரோ ப்ளஸ் என்டர். ஜாயின் டேட் வந்துட்டா? ஓகேவா? நான் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன வேணும் எனக்கு இன்சர்ட் இன்டோ இந்த காலம்குள்ள எனக்கு இன்சர்ட் பண்ணு. என்னத்தை இன்சர்ட் பண்ண போறோம்? வேல்யூஸ். ஓகேவா? வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறேன். ஸ்மால் லெட்டரும் இருக்கலாம், கேபிட்டலும் கொடுக்கலாம். ஓகேவா? வேல்யூஸ்ல என்னென்ன வேல்யூஸ் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? எனக்கு எம்ப்ளாயி ஐடிக்கு நேரா 101. சரி, 101 வேணாம், 12 கொடுப்போம். 12 ராகுல். என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம்? ஐடி டிபார்ட்மெண்ட். 60,000 சென்னை, ஆமா, 2024 டேட்டு. இது வந்து ஜாயின் பண்ண டேட்டு. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு ரோ அஃபெக்டட்னு வருது. இதில் போயிட்டு ரன் பண்ணா 12 அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சா? ஓகே, இது வந்து டேட்டா மேனிபுலேஷன்ல இன்சர்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அப்டேட் கமாண்ட்ல அப்டேட் கமாண்ட் என்ன அப்டேட் பண்ண போறோம்? சேலரி ஆஃப் ஒன் எம்ப்ளாயி வந்து அப்டேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணு. அப்டேட் எங்க அப்டேட் பண்ணணும்? டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேபிள்ல எனக்கு அப்டேட் பண்ணு. செட் பண்ணு. எதை செட் பண்ணணும்? சேலரிய செட் பண்ணு ஈக்குவல் டு 65,000 அப்படின்னு செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? எங்க எனக்கு செட் பண்ணணும்? யாருக்கு யாருக்கு செட் பண்ணணும், எங்க செட் பண்ணணும்? ரெண்டும் ஒன்று தான். சரியா? வேர் வேர் எங்க செட் பண்ணணும்? எம்ப்ளாயி ஐடி யாருக்கு 12ன்னு எம்ப்ளாயி ஐடி இருக்கோ அவங்களுக்கு நீ வந்து சேலரியா 65,000 செட் பண்ணு. கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணா நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வந்து 60,000 இருக்கு. ஸோ இப்போ மாறிடும். ஓகேவா? அஃபெக்ட் ஆயிட்டு இப்போ 60,000 65,000 மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இதே இதில் என்ன அப்டேட் பண்ணலாம்னா, ரெண்டு தடவை நல்லுன்னு இருக்கா? அப்போ அப்டேட் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிளில் எனக்கு செட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஜாப் டைட்டிலு ஈக்குவல் டு எனக்கு டேட்டா அனலிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எங்க வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 11, 12 இது ரெண்டுத்துக்கும் கொடுக்குறேன். ஓகேவா?
இது வந்து லெட்டருங்கிறதுனால ஸ்ட்ரிங்குக்குள்ள தான் கொடுக்கணும். ஓகேவா? இது உள்ள கொட்டேஷன்ஸ்குள்ள கொடுக்கணும். ஸோ இப்போ ஆட் ஆயிட்டு. ரைட்டா? ஸோ ரெண்டு பேருக்கும் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. இது அப்டேட் கமாண்ட். இப்படி அப்டேட் பண்ணிக்கலாம். தென் எனக்கு ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணணும். டெலீட் அப்படிங்கிறது ரோ பை ரோவா டெலீட் பண்ணும். அதாவது என்ன நமக்கு டெலீட் பண்ணுமோ அந்த இதை மட்டும் நமக்கு தனியாக டெலீட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ட்ரங்கேட் அப்படிங்கிறது இந்த டேபிள் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கும். எக்ஸப்ட் இந்த டேபிள் அழிக்காது. அந்த காலம்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது அழிஞ்சிரும். ஆனா டிராப் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது டேபிளும் சேர்ந்து அழிஞ்சிரும். ஓகேவா? மொத்தமா எல்லாமே போயிடும். ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. ஓகேவா? நம்ம இப்போ டெலீட்டை பார்ப்போம். டெலீட் எனக்கு எங்க இருந்து டெலீட் பண்ணும்? டெலீட் ஃப்ரம் டிபிஓ ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்ல வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 12 அழிச்சாச்சு. ஓகேவா? இப்போ 12 அங்கே இல்லை. ஓகேவா? இப்போ 11ம் இல்லை. ஓகே. நம்மகிட்ட 10 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டெலீட் கமாண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மெர்ஜ். இதுல ஸ்டெப் 1 வந்து கிரியேட் ஏ சோர்ஸ் டேபிள். ஓகேவா? இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து போட்டுக்கிறேன். நான் என்ன பண்றேன்? கிரியேட் டேபிள். டேபிளை கிரியேட் பண்ணு. டிபிஓ டாட் டேபிளோட பேர் எம்ப்ளாயி சோர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். உள்ள என்னெல்லாம் இருக்கணும்? எம்ப்ளாயி ஐடி இருக்கணும். அது இண்டிஜரா இருக்கணும். அதுதான் பிரைமரி கீ. எம்ப்ளாயி நேம் இருக்கணும். அது வேர் கேரா இருக்கணும். டிபார்ட்மெண்ட், சேலரி, சிட்டி, ஜாயினிங் டேட். இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஒன் கமாண்ட் கம்ப்ளீட்டட். இப்போ செலக்ட் அது இருக்கான்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி சோர்ஸ். ஓகேவா? டேபிள் கிரியேட் ஆயிட்டா? இப்போ டேபிளுக்குள்ள டேட்டா. ஸ்டெப் 2 இன்சர்ட் சாம்பிள் சோர்ஸ் டேட்டா. ஓகேவா? இந்த கடைசியில் உள்ள அப்டேட் இன்செர்ட் வந்து சும்மா இப்போ மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து கமாண்ட் அப்படின்னு தனியாக காட்டுறதுக்காக. ஓகேவா? அது எந்த இஷ்யூவும் வராது. இப்போ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஆயிடுச்சா? இது வந்து நான் 102ன்னு வச்சுக்கிறேன். திரும்ப ரன் பண்ணுறேன்.
ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் நான் மெர்ஜ் query யூஸ் பண்ணி ஸ்டெப் 3 மெர்ஜ் query. ஓகேவா? மெர்ஜ் query எழுத போறேன். என்னவா எழுத போறேன்னா எனக்கு மெர்ஜ் மெர்ஜ் பண்ணு எதையும் எதையும் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேபிளையும் ஒழுங்கா ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங் அடிக்கணும். அதை எனக்கு என்னவா பண்ணு அஸ் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கோ. அஸ் டார்கெட் யூசிங் டிபிஓ டாட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் டேபிளை அஸ் சோர்ஸா எடுத்துக்கோ. ஓகேவா? ஆன் அதுல எனக்கு டார்கெட் டேபிள்ல இருக்கிற எம்ப்ளாயி ஐடி இதையும் நான் மேப் பண்ணணும். ஓகேவா? மேப் பண்ணாதான் மெர்ஜ் ஆகும். ஏன்னா ரெண்டு கீஸும் மேட்ச் ஆகணும். அப்போ ஈக்குவல் டு சோர்ஸ்ல டாட் மேப் பண்ணிட்டு வென் வென் மேட்சடா இருந்தா வென் மேட்ச்டு தென் இருந்துச்சுன்னா அப்டேட் அப்டேட் எழுதுனா செட் எழுதணும். சரியா? அப்டேட் செட் டார்கெட் டாட் எம்ப்ளாயி எதுலலாம் மாற்றணும்? எம்ப்ளாயி நேமை மாற்றுங்க. எம்ப்ளாயி நேமு டார்கெட் இருக்க எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு சோர்ஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேம். ஓகேவா? கமா அதே மாதிரி மீதி உள்ளதுக்கு எழுதணும். ஓகேவா? ஒரு நிமிஷம். மீதி உள்ளதுக்கு எழுதிட்டு வென் மேட்ச்டு கேட்டோமா? இப்போ வென் நாட் மேட்ச்டு பை டார்கெட் டார்கெட்டால மேட்ச் ஆகல அப்படின்னா தென் இன்சர்ட் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் சேலரி சிட்டி அடிச்சுட்டு ஜாயின் டேட்டு என்னென்னலாம் வேல்யூஸ் வேணும்? வேல்யூஸ்ல சோர்ஸ் டாட் எம்ப்ளாயி ஐடி சோர்ஸ் டாட் எம்ப்ளாயி நேம் சோர்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட் சோர்ஸ் டாட் சேலரி சோர்ஸ் டாட் சிட்டி. ஏன் சோர்ஸ்னு அடிக்கோம்னா சோர்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம இங்க என்ட்ரி பண்ண போறோம். அதனால சோர்ஸ் டாட் சிட்டி சோர்ஸ் டாட் ஜாயின் டேட் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? சோர்ஸ் டாட் ஜாயின் டேட் அகைன் வென் நாட் மேட்ச்டு பை சோர்ஸ் அப்படியும் மேட்ச் ஆகலைன்னா தென் என்ன பண்ணு? அந்த ரோவை
டெலீட் பண்ணிடு. ஓகேவா? இப்போ 12 ரோஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. சரியா? என்னன்னா மொதல் 10 ரெக்கார்டு தான் வச்சிருந்தேன். இப்போ புதுசா 2 ரெக்கார்டு ஆட் ஆக்கியிருக்கோம். அது எப்படி ஆட் ஆயிருக்குன்னு போய் பார்க்கலாம். இது எம்ப்ளாயி சோர்ஸா? என்ன ரெக்கார்டு? ராகுல் 101, கிரண் 110. சரியா? இதுல செலக்ட். ஓகே, 2 ரெக்கார்டு தான் இப்போ இருக்கு. பேலன்ஸ் நம்ம அதுல என்ன கமாண்ட் கொடுத்துருக்கோம்னு பார்ப்போம். ஓகே, என்ன சொல்லியிருக்கோம்? நாட் மேட்சா இருந்துச்சுன்னா டார்கெட்ல இந்த வேல்யூலாம் என்ட்ரி பண்ணு. சப்போஸ் அப்படி மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணு? பை சோர்ஸால, சோர்ஸ் மாதிரி டார்கெட்ல எதுவும் மேட்ச் ஆகலைன்னா தென் அந்த மீதி உள்ள ரோவெல்லாம் டெலீட் பண்ணிடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால என்ன ஆயிடுச்சு? பேலன்ஸ் ரோ எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு, மேட்சிங் இல்லாததுனால. ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் சோர்ஸ் டேபிள் டு டார்கெட் டேபிளுக்கு நம்ம மெர்ஜ் பண்றது. ஓகேவா? எம்ப்ளாயி நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட், இதில் வந்து ஒரு காலம் மிஸ் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஐடி சேல்ஸ். ஓகே. ஸோ பழையபடி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ திரும்ப ரன் பண்ணுவோம். டூ ரோஸ் காட் அஃபெக்டட். இப்போ எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. ஓகேவா? ஆட் ஆனாலும் எல்லாமே இருக்கு. ஏன்னு கேட்டா நான் கடைசியா அவ்வளோதான் அழிச்சிட்டேன். நாட் மேட்சடா இருந்தா நீ வந்து டெலீட் பண்ணுன்னு நான் சொன்ன கமெண்ட்டை ரிமூவ் பண்ணதுனால எதுவுமே அழிக்கல. இதுவே நான் வந்து திரும்ப அதை எழுதிருந்தேன் அப்படின்னா டெலீட் பண்ணி விட்டுரும். when not matched by source then delete கொடுத்தா affected. போயிருச்சா? இதுதான் சொன்னேன். திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. fields has been added. ஸோ இதுல டிஎம்எல் கமெண்ட்ஸ் முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது டிக்யூஎல் பார்க்க போறோம். ஓகேவா? டிக்யூஎல் கமெண்ட் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டேட்டா query லாங்குவேஜ். டேட்டா query லாங்குவேஜ். ஓகேவா? இதுல
கொரி லாங்குவேஜ்லேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா, கொரி லாங்குவேஜ்ல இந்த கொஸ்டின் கேட்கறது இல்லை டேட்டாவை எடுத்துட்டு வர்றது ரிட்ரைவ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி இல்லை எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் போட்டுட்டு இந்த டேபிளோட டேட்டாவை எடுத்துட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் முதல் டேட்டா கொரி லாங்குவேஜ். ஓகேவா? அதே மாதிரி இதில் நான் ஸ்டார் போட்டதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு. இதுவே இதில் செலக்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எம்ப்ளாயி நேமு சேலரி எடுத்துட்டு வா ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாய் சாரி டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்லேருந்து எடுத்துட்டு வா. ஸோ அதை மட்டும் எனக்கு கொண்டு வந்துருச்சு. அடுத்து வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே தான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள்ல இருந்து அதில் எனக்கு வேர் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி ஐடி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் கேட்டு பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் எனக்கு ஐடியா இருக்கணும். ஸோ எனக்கு அதை மட்டும் எடுத்துட்டு வா. வந்தா இவங்களாம் தான் ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஆர்டர் பை. இப்போ எனக்கு ஆர்டர் பைல எனக்கு அசெண்டிங்ல பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர். அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸில் ஆர்டர் பை எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள் வந்து எனக்கு என்ன ஆர்டர் வேணும்? அசெண்டிங் ஆர்டரில் வேணும். இல்லைன்னா ஆர்டர் பை அதாவது ஆர்டர் பை ஸ்பேஸ் விடணும். ஆர்டர் பை எனக்கு சேலரி பேசிஸில் கொடு. யார் கம்மியான சேலரியிலேருந்து இருக்காங்களோ அந்த ஆர்டரில் கொடு. ஓகேவா? இப்போ அதை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தா மினிமம் சேலரி இருந்து டேபிள் ஆர்டர் ஆகும். ஓகேவா? இப்படி வரும். ஸோ இதுதான் ஆர்டர் பை கமெண்ட். அடுத்து குரூப் பை. செலக்ட் டிபார்ட்மெண்ட் கமா கவுண்ட் அஸ். குரூப் பைனாலே என்னன்னா அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சம்மு இல்லை டோட்டலு ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் அஸ் டேப் அதை என்னவா மாற்றி எம் சாரி கண்டுபிடிக்கிற வேல்யூவை எனக்கு டோட்டல் எம்ப்ளாயீஸ்னு ஷோ பண்ணணும். டோட்டல் எம்ப்ளாயீஸ் அதை எங்கேருந்து எடுத்து செக் பண்ணணும்? ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். ஓகேவா? குரூப் பை பண்ணு. குரூப் பை டிபார்ட்மெண்ட் வைஸாக வேணும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு கவுண்ட் பண்ணிடுச்சு.
ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் வேலை பார்க்குறாங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் வேலை பார்க்குறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுக்கு. ஓகேவா? அடுத்து ஹேவிங். ஹேவிங் அப்படிங்கிறது எப்பவுமே குரூப் பையோட தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? குரூப் பை யூஸ் பண்ணால் ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். ஹேவிங் யூஸ்டு வித் குரூப் பை. ஓகேவா? அதே மாதிரி செலக்ட் டிபார்ட்மெண்ட், கமா கவுண்ட் பண்ணு, ஸ்டார் எல்லாத்தையும் டோட்டலா கவுண்ட் பண்ணி கொடு. ஆஸ் டோட்டல் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். ஓகேவா? அதுல குரூப் பண்ணு. குரூப் பை ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு குரூப்பிங் பண்ணு. ஓகேவா? ஹேவிங், நான் என்ன கண்டிஷன் கொடுக்கேன், ஹேவிங் எனக்கு கவுண்ட் வந்து டோட்டல் கவுண்ட் ஸ்டார் போட்டா எல்லாமே சேர்த்து டோட்டல் கவுண்ட் எனக்கு கிரேட்டர் தென் 2 பேருக்கு மேல இருக்கணும். இப்போ கிரேட்டர் தென் 2 பேருக்கு மேலனா ஐடியில் மட்டும் தான் 2 பேருக்கு மேல வேலை பார்க்காங்க. அப்போ இதை நான் கொடுத்தா அதை மட்டும் தான் நான் கெட் பண்ணி கொண்டு வரும். ஸோ நம்ம இது கூட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதுவே ஈக்குவல் டு கொடுத்தா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக நம்ம பண்றோம். இது நார்மல் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான். ஓகேவா? ரொம்ப டஃபாலாம் இருக்காது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற அந்த லாஜிக் தெரிஞ்சா போதும். ஓகே. ஹேவிங் இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் த அக்ரிகேட்டட் ரிசல்ட்ஸ். அக்ரிகேட்டட்னாலே சம்மு கவுண்ட்டு இந்த மாதிரி வரக்கூடியது. இதில் நம்ம டோட்டலாக எண்ணி வச்சிருக்கோம். எண்ணின வேல்யூவை ஃபில்டர் பண்றது. எனக்கு ஈக்குவல் டு 2 இருக்கணும், ஈக்குவல் டு 3 இருக்கணும், அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது. ஓகேவா? அடுத்து டிஸ்டிங்க்ட் கமாண்ட். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? டிஸ்டிங்க்ட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். ஓகேவா? ம் டோட்டலா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நமக்கு டூப்ளிகேட் இல்லாம கொடுத்துருச்சு. ஆனா ஆக்சுவல் டேபிள்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் 2 தடவை வந்திருக்கும். ஏன்னா 10 10 ரூபா 12 ரூபா இருந்துச்சு. அப்போ இது ரிப்பீட்டடா வரும். பட் இப்போ டிஸ்டிங்னா என்ன பண்ணும் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸா தராம என்னென்ன ஆக்சுவல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒன் டைம் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் டிஸ்டிங் கமாண்ட். ஓகேவா? அடுத்தது லிமிட் அல்லது டாப் அப்படிங்கிற கமாண்ட். இதுல எனக்கு செலக்ட், நான் கேட்குறேன், நம்ம ஆல்ரெடி டாப் 1000லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி டாப் 3 மட்டும் வேணும். ஸ்டார்னா ஃப்ரம் எல்லா டேபிள், ஃப்ரம் எல்லா டேட்டாவையும் சேர்த்து எந்த டேபிள்ல இருந்து, ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள்ல இருந்து ஆர்டர் ஸ்பேஸ் விட்டாதான் இது ஓகே ஆகும். ஆர்டர் பை சேலரி, ஆர்டர் பை சேலரி என்ன ஆர்டர்ல வேணும், எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் நான் கேட்டிருக்கேன். டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு டாப் 3 மட்டும் தாங்க. 3 மட்டும் கொடுத்துச்சு. ஓகேவா? ஆர் எனக்கு டாப் 5 மட்டும் எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா இந்த மாதிரி கொடுக்கும். ஓகேவா?
பெரும்பாலும் எஸ்கியூஎல் சர்வர்ல டாப் தான் யூஸ் பண்ணுவோம், லிமிட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்படி அந்த கமாண்ட் இதில் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு கமாண்டா அதில் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ப்ளூவா மாறி இருக்கும். இன்கரெக்ட் சின்டாக்ஸ் நியர் 5 வந்துருச்சா? லிமிட் அப்படிங்கிற வேர்டு இதில் கிடையாது. ஸோ டாப் தான் வருது ப்ளூ கலர்ல. ஓகேவா? அடுத்து பிட்வீன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்ல இருந்து எனக்கு வேர் என்னது சேலரி எனக்கு பிட்வீன் 40,000 இருந்து பிட்வீன் போட்டா எப்பவுமே ஆண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கூலோட கிராமர்லயே நம்ம பார்த்திருப்போம். பிட்வீன் வந்து ஆண்ட் தான் போடணும், சரியா? அதுல இருந்து எனக்கு 60,000 வரைக்கும் உள்ள சேலரி டீட்டெயில்ஸை எடுத்துட்டு வா. இந்த வேல்யூக்கு நடுவில் உள்ளது மட்டும். ஸோ அதுக்கு நடுவில் மட்டும் இவ்வளோ சேலரிஸ் இருக்கு, அதை கெட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கு. ஓகேவா? அதுதான் பிட்வீன். அடுத்தது இன். இன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் வேர் எனக்கு சிட்டி வந்து சிட்டி எனக்கு இன் அது என்னவா இருக்கணும்னா எனக்கு மதுரை, கமா சேலம். இப்போ மதுரை அண்ட் சேலம் மட்டும் தான் எடுத்துட்டு வருது. ஓகேவா? இதுக்கு நம்ம இன் கமாண்ட் யூஸ் பண்றோம். அண்ட் அடுத்தது வந்து லைக் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். லைக் நம்ம இப்போ வந்து இதில் ஒரு கண்டிஷன் கொடுப்போம். என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள்ல இருந்து எனக்கு வேர் எம்ப்ளாயியோட நேம் வந்து எம்ப்ளாயியோட நேம் வந்து லைக் யூஸ் பண்றோம். லைக் எனக்கு அவரோட நேம் வந்து நேம்ல எஸ் வந்து வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு எஸ் வரணும். ஸ்னேகா. ஓகேவா? முதல் இடத்துல எனக்கு எஸ் வரணும். இதே இந்த இதை இங்கே தூக்கி போட்டு இப்படி பண்ணா அது கடைசி பொசிஷன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி யாருமே இல்லை, அதனால நமக்கு காலியா காட்டுது. ஓகேவா? இதுதான் லைக்கோடது. இல்லைன்னா இதுல கண்டைன்ஸ் இப்போ மிடில்ல எங்கேயாச்சும் எனக்கு ஆர்ஏ அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கிற மாதிரி நேம் கொண்டு வா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆர்ஏ ஆர்ஏன்னு வருதா? எங்கேயாச்சும் இந்த நேம்ல எங்கேயாவது ஆர்ஏன்னு இருந்தால் அந்த இதை ஃபுல்லாக நமக்கு எடுத்துட்டு வந்து தரும். ஸோ இதுக்காக நம்ம லைக் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் சர்ச்சுக்காக யூஸ் பண்றது தான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு டேட்டா பேஸ் நிறைய டேட்டாஸ் இருக்கும். இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் தேவையோ அதை மட்டும் இதில் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் அடுத்து இஸ் நல். இஸ் நல் அப்படிங்கிறது இதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் வேர் சிட்டி இஸ் நல்.
சிட்டி வந்து எங்க நல்லா இருக்கோ அதை மட்டும் நீ கொண்டு வான்னு நான் சொல்லியிருக்கேன். எங்கேயுமே சிட்டி நல்லா இல்லை. இதுவே ஜாப் டைட்டில் எங்க நல்லா இருக்கோ எடுத்துட்டு வா அப்படின்னா, ரெண்டு இதுல ஜாப் டைட்டில் நல்ல இருக்கு, அப்ப அதை எடுத்துட்டு வருது. ஓகேவா? இப்ப அதே அது நாட் நல் இஸ் நாட் நல் போட்டா நல் இல்லாத ஜாப் டைட்டில்ஸை ஃபுல்லா எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஒரே இதுலயே பண்ணிடுவோம். இஸ் நாட் நல். இன்டர்வியூல எப்படி கேட்பாங்கன்னா, செலக்ட்டுக்கு என்ன பண்ணும், செலக்ட்ங்கிறது என்ன பண்ணும், டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணும். ரிட்ரைவ் டேட்டா. வேர் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, ஃபில்டர் ரோஸ். ஆர்டர் பை அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஸ்பேஸ் விடணும். ஆர்டர் பை அப்படிங்கிறது சார்ட் டேட்டா. குரூப் பை அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, அக்ரிகேட் குரூப்பிங். ஓகேவா? ஹேவிங் அப்படிங்கிறது ஃபில்டர் த குரூப்பிங்கோட ரிசல்ட்டை ஃபில்டர் பண்ணும். ஓகேவா? டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது ரிமூவ்ஸ் டூப்ளிகேட்ஸ். டாப் அப்படிங்கிறது லிமிட் ரோஸ். பிட்வீன் அப்படிங்கிறது ரேஞ்ச் ஃபில்டர். இன் அப்படிங்கிறது மல்டிபிள் வேல்யூஸ் ஃபில்டர். லைக் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் மேட்சிங். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் சார்ஜ் பண்ணி. ஓகேவா? பேட்டர்ன் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கிறது. அண்ட் இஸ் நல் இல்லைன்னா இஸ் நாட் நல். ரெண்டுமே யூஸ் டு செக் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகேவா? ஓகே. இந்த சிம்பிள்லாம் ஏன் யூஸ் பண்றேன்னா, ஒரு நிமிஷம், ஏன் யூஸ் பண்ணிருக்கேன், இதான் மல்டிபிள் லைன் கமாண்ட். மல்டி லைன் கமாண்டுக்காக நான் ஸ்டார் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லைக் ஓகே. ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு. ஜாயின்ஸ் பார்க்கலாமா வேணாமா? சரி ப்ரோ. ஓகே, இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான். பேலன்ஸ் டாபிக் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா?